Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.2ல problem number 1 தான் பார்க்க போறோம். For what values of natural number n 4 power n can end with the digit 6? அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த nன்றது ஒன்றும் இல்லை நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த எண்ணுக்கு எந்தெந்த நேச்சுரல் நம்பர்லாம் போட்டா என்னோட 4 பவர் என்னோட ஆன்சர்ல அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 6ஆ வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது போக அவங்க நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என். ஸோ எண்ணுக்கு நான் போடுற வேல்யூ என்னவா தான் இருக்கணும், நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். அப்படி இருக்கும் போது எனக்கு எப்பெல்லாம் 6 வந்து எண்டு டிஜிட்டை இந்த 4 பவர் என்னோட ஆன்சர்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்னன்னா எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும், அதாவது நேச்சுரல் நம்பர் செட்குள்ள எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2, 3 அப் டு எக்ஸெட்ரா எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எண்ணுன்றதோட வேல்யூ என்ன, நேச்சுரல் நம்பர் தானே பார்த்தோம். ஸோ இந்த எண்ணுக்கு இந்த நேச்சுரல் நம்பர்ல வேல்யூஸை மாற்றி மாற்றி போட்டு 4 பவர் என்னோட ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எண்ணுக்கு 1ன்னு போட்டுக்கிறேன். அப்படி போட்டேன்னா இங்கே 4 பவர் எண்ணுக்கு பதிலாக நான் 4 பவர் 1ன்னு போடுவேன். ஏன்னா என்னோட வேல்யூ வந்து நான் 1ன்னு எடுத்திருக்கனால. அப்போ 4 பவர் எண் வந்து நமக்கு இங்கே என்னதான் 4 பவர் 1, அதோட ஆன்சர் என்ன நமக்கு 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட வேல்யூ நான் 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு 4 பவர் எண்ணுக்கு பதிலாக 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். 4 4ஸா நமக்கு என்னது 16. ஸோ இங்கே பாருங்க நமக்கு எண்டு டிஜிட், அதாவது இந்த நம்பர் எதில் எண்ட் ஆகுது, எனக்கு 6ல் எண்ட் ஆகுது. நமக்கு அதுதானே ஆன்சர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, என்னோட எண் 2வா இருக்கும் போது என்னோட ஆன்சர் வந்து 6ஆல எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எண்ணுக்கு வந்து 3 போடலாம். 3யும் நமக்கு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ 4 பவர் எண்ணுக்கு பதிலாக எனக்கு என்ன வரும், 4 பவர் 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 4 பவர் 3யோட ஆன்சர் என்னன்னா 64. பட் இங்கே பாருங்க நம்மளோட ஆன்சர்ல வந்து எண்டு டிஜிட் வந்து நமக்கு இங்கே 4ஆ தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க எண்ணுக்கு 1 போட்டாலும் சரி 3 போட்டாலும் சரி உங்களோட எண்டு டிஜிட் வந்து 4ஆ இருக்கு. பட் n ஈக்குவல் டு 2ன்னு போடும்போது உங்களுக்கு வந்து 16, அதாவது 6 வந்து எண்டு டிஜிட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம n ஈக்குவல் டு 4 போட்டுப்போம். ஸோ அப்படி நம்ம போட்டால் என்ன வரும், 4 பவர் n-க்கு பதிலாக 4 பவர் 4ன்னு வரும். 4 பவர் 4ஓட ஆன்சர் என்னன்னா 256. ஸோ இங்கே நீங்க நோட் பண்ணீங்கன்னா நம்மளோட எண்டு டிஜிட் என்னது இங்க 6. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா என்னோட எண்ணுக்கு வந்து நான் ஆட் நேச்சுரல் நம்பர் வேல்யூ நான் அசைன் பண்ணேன்னா, ஏன்னா இந்த 1 3லாம் என்னது ஆட் நம்பர்ஸ். ஸோ என்னோட எண்ணுக்கு வந்து நான் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் வேல்யூ அசைன் பண்ணேன்னா என்னோட ஆன்சர் வந்து எதுல எண்ட் ஆகுது, 4ல முடியுது. இதுவே எனக்கு எண்ணுக்கு வந்து நான் ஈவன் நேச்சுரல் நம்பர் நான் போட்டேன்னா, ஏன்னா 2 4 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தானே, ஈவன் நேச்சுரல் நம்பர் நான் எண்ணுக்கு வேல்யூவா கொடுத்தேன்னா அதோட ஆன்சர் வந்து எனக்கு 6ல எண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்க எண்ணுக்கு எந்த ஈவன் நேச்சுரல் நம்பர் கொடுத்தாலும் சரி, நீங்க 4 பவர் 6 போட்டாலும் சரி, 4 பவர் 8 இல்லைன்னா 4 பவர் 100 எது போட்டாலும் சரி அதோட ஆன்சர் வந்து 6ஆல தான் எண்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், இதானே நமக்கு கேட்டிருக்காங்க 4 பவர் என்னோட வேல்யூ எப்போ 6ல எண்ட் ஆகும், அப்படி எண்ட் ஆச்சுன்னா அந்த என்னோட வேல்யூ என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா என்னோட 4 பவர் என்னோட லாஸ்ட் டிஜிட் வந்து 6ஆ இருக்கும் எப்பன்னா நான் எண்ணுக்கு வந்து ஈவன் நேச்சுரல் நம்பரோட வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், அதாவது 6ல அது எண்ட் ஆகும். ஸோ நான் இதை எப்படி சென்டென்ஸ்ல எழுதணும்னா ஃபார் எவ்ரி ஈவன் நேச்சுரல் நம்பர், ஏன்னா எண்ணுக்கு ஈவனா போடும்போது என்னோட ஆன்சர் எதுல எண்ட் ஆச்சு, 6ல என்ன எண்ட் ஆச்சா. ஸோ ஃபார் எவ்ரி ஈவன் நேச்சுரல் நம்பர் 4 பவர் என்னோட ஆன்சர் எப்படியா தான் இருக்கும், ends with the digit 6. அதாவது என்னோட எண்ணுக்கு நான் ஈவன் நேச்சுரல் நம்பர் வேல்யூவா கொடுத்தேன்னா என்னோட ஆன்சர் எதுல தான் எண்ட் ஆகும், 6ல தான் எண்ட் ஆகும். therefore என்னோட வேல்யூ என்னன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர், அதாவது 246 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.